அண்மை செய்தி நாளைய பொழுது நமக்காய் விடியும் என விசிக நிர்வாகி சிந்தனை செல்வன் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நாளைய பொழுது நமக்காய் விடியும் என சிந்தனை செல்வன் தெரிவித்திருக்கிறார். தனது சமூக வலைதள பக்கத்தில் இதனை பதிவிட்டிருக்கிறார். தமிழ்நாடு குழம்பி போயிருக்கலாம், எழுச்சி தமிழர் தெளிந்த நீரோடை என சிந்தனை செல்வன் தெரிவித்திருக்கிறார். உளிகளை கொண்டு செதுக்க அவர் வெறும் கல்லல்ல, எழுந்து நிற்கும் இமயமலை எனவும் அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். நாளைய பொழுது நமக்காய் விடியும் என சிந்தனை செல்வன் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். சிந்தனை செல்வன் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். விரும்பின தனலட்சுமி வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் பல அரசியல் திருப்பங்களை அதிரடியாக நிகழ்த்தி இருக்கிறது என்று ஏற்கனவே நாம் தெரிவித்திருந்தோம். அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது குறித்து தொடர்ச்சியாக அந்த கட்சியினருடன் ஆலோசனை மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த கட்சியினுடைய சிந்தனை செல்வன் அவர்கள் ஒரு பதிவு ஒன்றை தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாக வெளியிட்டிருக்கிறார். அதில் தமிழ்நாடு குழம்பி போய் இருக்கலாம், எழுச்சி தமிழர் தெளிந்த நீரோடை, உளிகளை கொண்டு செதுக்க அவர் வெறும் கல்லல்ல, எழுந்து நிற்கும் இமயமலை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். நாளைய பொழுது நமக்காய் விடியும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த எக்ஸ்தல பதிவை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்குமே அவர்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதை அவர்கள் தொடர்ச்சியாக முன்னிறுத்தி வருகிறார்கள். அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடாகவே அது இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது குறித்து தொடர்ச்சியான ஆலோசனையில் ஈடுபட்டிருந்த போதிலும் இந்த எக்ஸ்தல பதிவு என்பது பல அரசியல் உள்நோக்கங்களை கொண்டிருப்பதாகத்தான் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே தொல் திருமாவளவன் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவியை வழங்க வேண்டும், அதே நேரத்தில் அதிமுக திமுக கூட்டணியாக பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது கூட திருமாவளவனை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்த வேண்டும் என்பதெல்லாம் அது சிந்தனை செல்வன் ஏற்கனவே தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாக பதிவு செய்திருந்தார். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நாளைய பொழுது நமக்காய் விடியும் என்று அவர் குறிப்பிடும் பொழுது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதை விசிக மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். The Chennai Silks in Mega Summer Sale.